Hello friends, welcome to Tamil Fortune. நம்ம சேனல் தமிழ் ஃபார்ச்சூன் மானிட்டைஸ் ஆயாச்சு. எல்லாமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்னால தான். ஸோ இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தந்துக்கிட்டே இருங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தந்துக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோவில் மானிட்டைஸ் எப்படி எனேபிள் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட மானிட்டைசேஷன் ப்ராசஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி நம்மளுக்கு எனேபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு ஆட்ஸ் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஸ்டெப்ஸும் ஸ்க்ரீன்ஷாட்டோட ப்ரூஃபோட உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நாங்கள் அப்ளை பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் டவுட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி பண்ணணும், நம்ம பண்ணுறது கரெக்டாக, ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறோன்னா நிறைய டவுட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அப்ளை பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம். அதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் ரிவ்யூ ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்படி நாங்கள் என்ன தான் மிஸ்டேக் பண்ணோம், அதனால் எவ்வளோ ரிவ்யூ ப்ராசஸ் டிலே ஆச்சு, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்குது ரிவ்யூ பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம எது மாதிரி திங்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து நீங்கள் அந்த மிஸ்டேக்கெல்லாம் அவாய்ட் பண்ணி ஈஸியாக சீக்கிரமாக ரிவ்யூ ப்ராசஸ் முடித்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு எங்களோட அட்வான்ஸ் விசஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃப்யூச்சர் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வீடியோஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காமெடி நடந்துச்சு எங்களுக்கு. அது என்னன்னு பார்ப்போம். நாங்கள் அக்டோபர் 23 அன்னைக்கு ஓகே இன்றைக்கி 4K வந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்மளோட மானிட்டைசேஷன் பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபார் எ சர்ப்ரைஸ் 3999 ஒன்லி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வாட்சர்ஸ் பார்த்திங்கன்னா 3999. இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி வாட்சர்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பார்க்குறதுக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டோம். ஸோ அன்றைக்கி எங்களால் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியல. அது நல்லதுக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 4K ரீச் ஆன உடனே 4000 ஒரு 5-6 ரீச் ஆன உடனே அப்ளை பண்ணாமல் ஒரு 1 டே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு சொல்ல முடியாது, நம்ம ரிவ்யூ ப்ராசஸில் சில வீடியோஸில் இருக்க வாட்சர்ஸ் ஸ்பேமில் போக சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 hours அது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் வீடியோஸ் மேலே பயங்கர கான்ஃபிடென்ட்டு, எனக்கெலாம் ஸ்பேமே போகாது, எல்லா வீடியோஸும் பக்காவாக போட்டிருக்கேன் அப்படின்னா ஓகே, யூ கேன் கேரி ஆன். இல்லைன்னா ஒரு சேஃபர் சைட் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 hours வச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்பேம் போனாலும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரிவ்யூ கம்ப்ளீட் ஆகி வந்துடும். ஸோ இது ஆஸ் ஏ சஜஷனாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அன்னைக்கு நாங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியல. ஓகே, இப்போ அக்டோபர் 24 இன்றைக்கி ஒரு 11 o'clock நம்மளுக்கு 4000+ வந்துருச்சு, அதாவது 4033 வந்துருச்சு. ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4K கிராஸ் ஆயிடுச்சு உங்களோட வாட்சர்ஸ். அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா கீழே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சும்மா ஒரு கிராஸ் செக் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் உங்கள் வீடியோஸில் ஏதாச்சும் காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கா, ஏதாச்சும் வீடியோஸில் ப்ரைவேட்டில் போட்டிருக்கீங்களா. அதுக்கப்புறம் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. மெட்டா டேட்டான்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில், டெஸ்கிரிப்ஷன், அப்புறம் உங்களோட டைட்டில், டேகு, அதெல்லாம் தான் மெட்டா டேட்டா. அந்த டீட்டெயில்ஸு அப்புறம் அதெல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கா, இல்லை சப்போஸ் ஏதாச்சும் லைவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவசரத்தில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்காமல் போயிடுவோம், அது மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் சப்போஸ் ப்ரைவேட்டில் போட்டிருந்துருப்பீங்க சில வீடியோஸு, அதெல்லாம் பப்ளிக்கில் போட்டுக்கோங்க. சில காப்பிரைட் வீடியோஸ் கூட வச்சுருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அப்ளை நவ் கிளிக் பண்ணணும். இப்போ அப்ளை நவ் கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா, இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா
ஒரு 11 இருக்குது, அதாவது 10:45 அன்றைக்கி தான் நாங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் அந்த அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு கீழே இருக்க ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகும். அந்த பேஜில் வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு டைம் இருந்துச்சுன்னா கோ த்ரூ பண்ணிவிட்டு அதில் அக்ரி அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கனாவே அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு டன் ஆயிரும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. அந்த நம்ம டேர்ம்ஸை நம்ம அக்ரி பண்ணுறோம் அப்படின்னு தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சேனலை வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை இட் இஸ் யூன்னு கேட்கும். ஓகேன்னு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட சேனலுக்கு லாகின் பண்ண சொல்லுவாங்க. லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்குள்ளே 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட யூடியூப் சேனலை கூகுள் ஆட்சென்ஸோட லிங்க் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க கூகுள் ஆட்சென்ஸு, இல்லை நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கேட்கும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா சேம் அக்கௌண்ட்டையே லிங்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட ஆல்ரெடி ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் இருக்கறனால நாங்கள் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறோம். இல்லை அப்படின்னாலும் அந்த ஸ்டெப்பும் ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களோட இதில் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி செட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், அந்த ஸ்டெப்பு தான். இது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் இருந்தால் இந்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். 2 ஸ்டெப்புக்குமே இந்த மேலே வந்து காமனாக தான் இருக்கும். யுவர் வெப்சைட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அங்கே உங்களோட சேனலோட வெப்சைட் ஆட்டோ பாப்புலேட் ஆகியிருக்குது. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்கள் சேனலோட யூஆர்எல் தானான்ட்டு. அதுக்கு கீழே கெட் மோர் அவுட் ஆஃப் ஆட்சென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஆட்சென்ஸில் வந்து கஸ்டமைஸ் ஹெல்ப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சஜஷன்ஸ் உங்களுக்கு வேணுமா வேணாமா, எஸ்ஆர் நோ கேட்டிருக்காங்க. நாங்கள் எஸ்னே கொடுத்துருக்கோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் ஆட்சென்ஸ் இப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஆட்சென்ஸுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து $10 மேலே உங்களுக்கு ஆட் வந்ததுக்கப்புறம் ஆட்சென்ஸுக்கு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ எந்த கண்ட்ரியில் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் கண்ட்ரிங்கிறனால நான் டக்குன்னு சவுதி அரேபியான்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்து இது மாதிரி வரும். ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட். நாங்கள் சவுதின்னு கொடுத்தனால எல்லாம் அரபிக்கில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் இந்த ஸ்டெப் வரும். இந்த ஸ்டெப்பில் வந்து கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்ததுக்கப்புறம் ரீடைரக்டிங் யூ டு யுவர் ஹோஸ்ட் அப்படின்னு வரும். அதாவது நம்மளை மறுபடியும் யூடியூப் ஸ்டுடியோவுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சப்போஸ் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மேனுவலாக ஒன்ஸ் ரீடைரக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோவுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஸ்டெப் வரும். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அட்ரஸ் கேட்பாங்க. அந்த கீழே வந்து அட்ரஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்த அட்ரஸில் உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அந்த அட்ரஸ் கொடுங்க. சப்போஸ் உங்கள் நேமில் அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேம் கூட கொடுக்கலாம். நான் பார்த்தேன்னா சவுதின்னு கொடுத்துட்டேன். சவுதியில் வந்து எனக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை. என்னோடய பாஸ்போர்ட் எல்லாமே வந்து இந்தியா அட்ரஸில் இருக்கும். நான் ரிசைடிங் கண்ட்ரி சவுதிங்கிறனால என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இங்கே அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட் நேம்லேயே நான் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். அவரோட அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டெப் மட்டும் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 24th அன்னைக்கு காலையில் 11:30 நாம் ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். நம்ம சைடு முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம எதுவுமே மேனுவலாக பண்ண தேவையில்ல. எல்லாமே வந்து யூடியூபே பார்த்துக்கும். ஸோ ஸ்டெப் 2 வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டெப் 3க்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்டெப் 3 ப்ராசஸ்க்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 வந்து இன் ப்ராக்ரஸ் இருக்குது. ஸ்டெப் 3 நாட் ஸ்டார்டர்னு இருக்குது. டைம் பார்த்துக்கோங்க 11:30. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஹவர்ஸுங்க.
நைட்டு 11:30க்கு 24th அன்னைக்கு நைட்டு 11 ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸில் வந்து ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் 3 இன் ப்ராக்ரஸ்னு அதுவே மாறிடுச்சு. இது நீங்கள் எதுவுமே மேனுவலாக அது ஸ்டார்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸ்டெப் 2 முடிஞ்சோன்னா ஸ்டெப் 3 ப்ராசஸ் அதுவே ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டெப் 3ல தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே யூடியூபோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதோட இதுக்கு மேட்ச் ஆகுதா, ஏதாச்சும் வயலேஷன்ஸ் இருக்கா, காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கா, மெட்டா டேட்டா எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டெப் 3ல தான் பார்ப்பாங்க. ஸ்டெப் 3 ப்ராசஸ் ஆகுது ஆக்கிட்டே இருக்குது. நானும் வந்து அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கேன். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லேயே வந்து ரிவ்யூ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஃபுல்லாக அன்னைக்கு முடிஞ்சிருச்சு, சண்டே ஃபுல்லாகவும் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஃபுல் எந்த இதுவும் ஆகலை, இன் ப்ராக்ரஸ்லேயே தான் இருந்துச்சு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நாங்கள் என்ன தப்பு பண்ணணும் அதை சொல்ல போகிறேன். என்னாச்சுன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது, அந்த டைமில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா, அதாவது உங்களோட மானிட்டைசேஷனுக்கு ரிவ்யூக்கு அப்ளை கொடுத்தீங்கன்னா ரிவ்யூ குயிக்காக ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லீவ் டேஸ், ஹாலிடேஸ் அப்போ நீங்கள் ரிவ்யூ கொடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து என்ன தான் ஆட்டோமேட்டிக் ரிவ்யூவாக இருந்தாலும் நம்ம வந்து அங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா சண்டேலாம் ஹாலிடே இருக்கும். நான் அதெல்லாம் மைண்டில் இல்லாமல் நான் சாட்டர்டே அப்ளை பண்ணிட்டேன். அது கூட ரீசனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சண்டே வந்து அங்கே ஹாலிடே, அதனால் சண்டே ஃபுல்லாக எனக்கு வந்து அப்படியே ஹோல்ட்லேயே இருந்துச்சு, இன் ப்ராக்ரஸ்லேயே இருந்துச்சு. மண்டே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு சவுதியில் மண்டே ஈவினிங் ஒரு 6:30, அது கரெக்டாக யூஎஸ் டைம் கால்குலேட் பண்ணிங்கன்னா மண்டே மார்னிங்காக இருக்கும். ஆஃபீஸ் டைம் ஸ்டார்டிங் டைம், ஒர்க்கிங் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு மெயில் வந்துருச்சு. எனக்கு 26th அன்னைக்கு ஈவினிங் 6:44 PM தான் வந்து மெயில் வந்துச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் யூஎஸில் மார்னிங்காக இருந்திருக்கும். ஸோ அதுதான் என் மைண்டில் இருக்குது. ஏன்னா ரிவ்யூக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு டக்குன்னு ரிவ்யூ வரலைன்னா நம்ம மைண்டில் என்னென்னமோ ஒரு வேளை அதுவாக இருக்குமா, அந்த மிஸ்டேக்காக இருக்குமா, இந்த மிஸ்டேக்காக இருக்குமா, ரிவ்யூ ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நம்ம செமஸ்டர் ரிசல்ட்டை கூட இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஸோ அதனால் நான் என்ன சஜஷன் கொடுக்குறேன்னா, நீங்கள் லேட் நைட்டு, இப்போ இந்தியாவில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, யூஎஸில் ஒர்க்கிங் டைமில் நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ ப்ராசஸ் சீக்கிரம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரியே ஹாலிடேஸ் நடுவில் வராத மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் சாட்டர்டேவே ரீச் ஆகிட்டாலும் சண்டே மட்டும் வெயிட் பண்ணுங்கள். சண்டே முடிச்சுட்டு மண்டே காலையில், அதாவது யூஎஸ் டைமில் மண்டே மார்னிங் வர மாதிரி அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் 24 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமும் டிபெண்ட்ஸுங்க, நம்பர் ஆஃப் வீடியோஸை பொறுத்து கூட. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ரிவ்யூ தான். ஆட்டோமேட்டிக் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிகிட்டே வருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வீடியோஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ரிவ்யூ சீக்கிரம் முடிய சான்சஸ் இருக்குது. வீடியோஸ் நிறையா இருந்துச்சுன்னா ரிவ்யூ கொஞ்சம் டிலே ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எதுவுமே டென்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ ப்ராசஸ் போகும்போது இந்த தப்பெல்லாம் பண்ணாமல், இந்த கன்ஃபியூஷன்லாம், இந்த பயம்லாம் உங்கள் மைண்டில் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லாருக்குமே சீக்கிரம் மானிட்டைசேஷன் வந்துடும். எல்லாருக்கும் ரிவ்யூ வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன உடனே நம்மளுக்கு வந்து அந்த மானிட்டைசேஷன் பேஜ் சேஞ்ச் ஆயிரும். அந்த ரிவ்யூ ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம பேஜுக்கு இது மாதிரி வந்துடும். இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அலர்ட் வரும். அது நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டோம். மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபுக்கும் மேலே எனேபிள் ஆட்ஸ் ஃபார் யுவர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸில் வந்து எனேபிள் ஆட்ஸ் ஃபார் ஆல் அவர் வீடியோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆட் எனேபிள் ஆகும். மானிட்டைசேஷன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆட் எனேபிள் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக தான் உங்கள் வீடியோஸ்க்கு ஆட் எனேபிள் பண்ணணும். ஆட் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோஸ் பக்கத்தில் அந்த டாலர் சிம்பிள் பக்கத்தில் ஆஃப்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் முடித்ததுக்கு அப்புறமே கீழே வந்து உங்களோட நம்பர் ஆஃப் வீடியோஸ் போட்டு வீடியோஸ் ஆர் அப்டேட்டுன்னு வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 100 வீடியோஸ் இருக்குன்னா யுவர் 100 வீடியோஸ் ஆர் அப்டேட்டட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்கள் பேஜை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கோங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு மறுபடியும் மானிட்டைசேஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் பக்கத்தில் டாலர் சிம்பிள் பக்கத்தில் ஆன் அப்படின்னு இருக்கும்.
சில வீடியோஸ்க்கு அதாவது யூஸ்ஃபுல்லாக டாலர் சிம்பிள் க்ரீன் கலரில் இருக்கும், பக்கத்தில் ஆனுன்னு இருக்கும். சில வீடியோஸ் சில பர்டிகுலர் கண்ட்ரீஸில் ரெஸ்ட்ரிக்டடு இல்லை அங்கே வந்து ஆடு வந்து அந்த வீடியோஸ்க்கு போட முடியாது, அது மாதிரி கேசஸ்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் டாலர் சிம்பிள் எல்லோ கலரில் இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வீடியோக்கு மட்டும் டாலர் சிம்பிள் எல்லோ கலரில் இருந்துச்சு, லிமிட்டடுன்னு இருந்துச்சு. அது சில பர்டிகுலர் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் அந்த பர்டிகுலர் வீடியோஸ்க்கு ஆட் வராதா அது மாதிரி மீனிங் போட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லா வீடியோஸையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸ்க்கும் டாலர் சிம்பிள் க்ரீன் கலரில் இருக்கா, அப்புறம் ஆனில் இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். நீங்கள் இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னொரு ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஐடியில் போயிட்டு உங்கள் சேனலோட வீடியோஸை ரன் பண்ணி பாருங்கள் ஆடு ஓடுதான்னு. இல்லை யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் சேனலுக்கு வீடியோஸ்க்கு ஆட் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமேட்டு என்ன, நீங்கள் வீடியோஸ் போட்டுட்டு டாலர் அள்ளிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் என்னோடய மானிட்டைசேஷன் ப்ராசஸோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், நீங்கள் என்னெல்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். பாய், சி யூ, டேக் கேர்.